எத்தனை மொழிக்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டு அந்த குழந்தை இதே போல பயம் இல்லாம ஆஸ்கர் மேடை வரை என் நெற்றியில் யாரோ எழுதி கொண்டிருந்தார்கள். எப்படி சாப்பாடு போடுவாங்கன்னு தெரியும். பந்தியில நின்று பரிமாறிட்டு இலையெல்லாம் எடுத்து போட்டு கிளம்பிடலான்னு சாதாரணமா கிளம்பி வந்தேன். விருந்தோம்பல் செய்ய வேண்டிய ஆளை விருந்தினர்னு சொல்லி முன்னாடி உட்கார வச்சுட்டாங்க. அதுதான் ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. தோன்றின் புகழோடு தோன்றுக அக்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்றுன்னு வள்ளுவர் சொல்லுவாரு. சித்தார்த் புகழோடு தோன்றி இருக்கிறார், புகழோட தோன்ற வச்சிருக்கிறாங்க. சித்தார்த்துக்கு என்னுடைய அன்பு நிறைந்த பிறந்த நாள் வாழ்த்து. இவ்வளவு பெரியவங்களுடைய வாழ்த்து கிடைக்கணுங்கிறதுக்காக தான் எங்க வீட்டுல இந்த தினத்துல இந்த ஆல்பம் சாங் ரிலீஸ் பண்றாங்களான்னு எனக்கு தெரியல. தென்கட்சி கோ சுவாமிநாதன் ஐயா ஒரு கதை சொல்லுவார். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார். ரொம்ப சின்ன கதை தான், பயந்துராதீங்க. ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாரா. அவர் அந்த நாட்டுடைய சிறந்த வீரன் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு பெரிய குளத்தை வெட்டி முதல்ல பாம்பு விசைச்செடி எல்லாம் போட்டு யார் இந்த குளத்தை நீந்தி கடக்குறாங்களோ அவன் தான் சிறந்த வீரன், அவனுக்கு 100 ஏக்கர் நிலம் தரேன், வேணாம்னா 1000 ஆடு தரேன், அதுவும் வேணாம்னா ராஜகுமாரி என் பொண்ணையே கட்டி தரேன் அப்படின்னு சொன்னாராம். இளைஞர்கள்லாம் ஓடி வந்தாங்களாம். பார்த்தோன்னே எல்லாருக்கும் பயமாயி போச்சான். முதல்ல வாங்குது, பாம்பு போங்குது, எல்லாருக்கும் கை காலெல்லாம் நடுங்கி போச்சு. திடீர்னு ஒரு இளைஞன் குதிச்சு அந்த குளத்தை தாண்டி மேல வந்துட்டானா. எல்லாரும் கொண்டாடி இருக்கிறாங்க. ராஜாக்கு ஒரே மகிழ்ச்சி. நீ தாண்டா வீரன், வாடான் மேல ஏத்தி சொல்லு, உனக்கு என்ன வேணும்? 100 ஏக்கர் என்ன வேணுமா? வேணா ராஜா. 1000 ஆடு வேணுமா? இல்ல ராஜா வேணா ராஜா. இப்ப என் பொண்ணு வேணுமான்னு கேட்டிருக்காரு. இல்ல ராஜா வேணாம்னே ராஜா கோவம் வந்துருச்சான். அப்புறம் என்ன தாண்டா வேணும்? இவன் என்னை தள்ளி விட்டான்னு தெரிஞ்சாகணும் ராஜா அப்படின்னா அந்த போய். அப்படி இன்னைக்கு நிறைய பேர் நிறைய குளங்கள்ல தள்ளி விட போடுறாங்க. அப்படி இல்லாம சித்தார்த் இந்த வயசுல 5 மொழி, எத்தனை மொழிக்கிறதா இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பெரிய கேள்வி. அதெல்லாம் கடந்து 5 மொழியில ரொம்ப இயல்பா சுலபமா என்னால பாடவும் முடியும். அதை நேரம் பாடியும் காட்டி நடனமும் ஆடி. எங்க கராத்தே மாஸ்டர் ஒரு விஷயம் சொல்லுவார். தற்காப்பு கலை பயிற்சியில் என்ன சொல்லுவார்னா, ஒருத்தனுக்கு ஒண்ணு வேணும்னா அவன் தலையில எழுதி இருக்கணும்டான்னு சொல்லுவார். ஆனா கவிக்கோ அப்துல் ரஹ்மான் வேற ஒண்ணு சொல்றார். என் நெற்றியில் யாரோ எழுதி கொண்டிருந்தார்கள், உற்று பார்த்தேன் நான் தான் அப்படிங்கிறார். இவ்வளவு முற்போக்கான வரிகள். உங்க நெத்தியில யாரும் எழுத முடியாது, நீங்க தான் எழுதணும். ஆனா சித்தார்த் நெத்தியில எங்க அண்ணி சத்யா தினந்தோறும் எழுதி கொண்டே இருக்கிறாங்க, இவன் சிறந்த கலைஞனா வரணும்னு. சித்தார்த் அதை திருத்தி எழுதுறான். நான் ஆகச்சிறந்த கலைஞனா வருவேன் பாருங்க அப்படின்னு எங்க குழந்தை எழுதிக்கிட்டே இருக்கு. பாரதி தான் சொல்லும், யாருக்கு மஞ்சோம் எதற்கு மஞ்சோம் எங்கு மஞ்சோம் எப்போதும் மஞ்சோம்னு. இந்த மேடையில எவ்வளவு பெரிய 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 மனிதர்கள் வந்திருக்கிறாங்க. எங்க அழகப்பா பல்கலைக்கழகத்துல ஒரு புரட்சியை செஞ்ச எங்க விசி சார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பல்வேறு இயக்குனர்கள், பல்வேறு கலைஞர்கள், பல்வேறு மேதைகள் இருக்க மேடையில அவன் இங்க நின்று மட்டும் தனியா இசையே இல்லாம நடனம் ஆயிட்டு இருக்கு எங்க வீட்டு குழந்தை. அந்த குழந்தை இதே போல பயம் இல்லாம ஆஸ்கர் மேடை வரை போக வேண்டும் அன்போட வாழ்த்துறேன். எங்க அன்னைக்கு தான் பெரிய நன்றி சொல்லணும். ஈன்ற பொழுதினும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு ஒவ்வொரு சான்றோரும் வந்து வாழ்த்து அதை இன்முகத்தோட கேட்டு மகிழ்றாங்க. இந்த மகிழ்ச்சி எங்கள் வீட்டில் எப்போதும் நிலைக்க இறைவனை வேண்டி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம்.